அயற்நாடுகளில் சில இலங்கை இந்திய உணவகங்கள் மிகவும் மோசமான நிலையில் செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலரும் முறைப்பாடுகள் செய்த போதும் கடைகளின் உரிமையாளர்கள் அதனை கண்டுகொள்வதில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய கனடா ஸ்காப்ரோவில் உள்ள பிரபல உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் சாப்பிட்ட உணவில் பூச்சி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் பாதிக்கப்பட்ட நபர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். அதற்கமைய உணவில் பூச்சி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த வாடிக்கையாளர் உடனடியாக கடையின் நிர்வாகத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார். ஆனால் அவர்களின் பொறுப்பற்ற அணுகுமுறை வாடிக்கையாளர்களை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மிக முக்கியமான இந்த உணவு பாதுகாப்பு பிரச்சினை குறித்து தெரிவித்தும் கடையின் தரப்பிலிருந்து ஒரு முறையான மன்னிக்கவும் என்ற வார்த்தை கூட கூறப்படவில்லை. எந்தவித வருத்தமும் தெரிவிக்காமல் பிரச்சினையை தீர்க்கவும் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. வாடிக்கையாளர்களின் உடல் நலனுக்கும் பாதுகாப்புக்கும் முதலிடம் அளிக்க வேண்டிய உணவகங்கள் இதுபோன்று அலட்சியமாக செயல்படுவது கவலை அளிக்கிறது. சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக இதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சில இலங்கை இந்திய உணவகங்களின் தரம் மற்றும் சுகாதாரம் இதேபோல்தான் கவலைக்கிடமாக இருப்பதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. அதிலும் குறிப்பாக டேக் அவுட் முறையில் உணவு விற்பனை செய்யும் கடைகளில் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. இத்தகைய இலங்கை இந்திய உணவகங்களில் உணவின் தரம் மிக குறைவாக இருப்பதோடு முறையான சமையல் அளவுகோல்கள் எதுவும் பின்பற்றப்படுவதில்லை. சமைப்பவர்களின் கை அளவுக்கு ஏற்ப உணவின் சுவை ஒவ்வொரு நாளும் மாறுவதுடன் புகார்களை தெரிவித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. எனவே உடல் நலனுக்கும் பணப்பைக்கும் கேடு விளைவிக்கும் தரமற்ற வெளி உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான வீட்டிலேயே சமைத்த உணவை உட்கொள்வது அனைவரின் உடல் நலனுக்கு மிகவும் நல்லது என்ற விழிப்புணர்வை இது ஏற்படுத்துகிறது.